ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கிச்சன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ரெசிபீஸ் அவல் கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். இது ஆயிலும் இல்லாமல் எதுவும் பாயில் பண்ணாமல் செய்கிற ரெசிபீஸ். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு கப் அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கப் சர்க்கரை, அதில் பாதி தேங்காய். இது எப்படி செய்யணுன்னா, இது 3 பொருளையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டு இதெல்லாம் நல்லா இப்போ கை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கு நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்ஸில் பண்ணிக்கலாம். ஒன்று கொழுக்கட்டையாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ஷேப்ஸ் குழந்தைங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஷேப்ஸ் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அது மாதிரியும் பண்ணலாம். இல்லை லட்டு மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக பண்ணால் தான் பிடிக்கும். அதனால் எந்த ஷேப்ஸ் அவங்க கேட்குறாங்களோ, இது இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட காலையில் குழந்தைங்க வேறு எதாவது சாப்பிட்லாம் இது கொடுத்துடலாம். செகண்டு இது ஒரு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துடலாம். ரொம்ப குயிக்காக செய்கிறது. அவல் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுங்க. நைஸ் அவல் வாங்கி கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. நைஸ் அவல்னு கேட்டால் தருவாங்க. அது ஒயிட் அவலாக இருக்கிற ரெட் அவல் எதை வேணும் வாங்கிக்கலாம். நீங்கள் அது மாதிரி வாங்கி ஒரு 5 மினிட்ஸ். ரெட் அவல் தான் கொஞ்சம் திக்காக இருக்கும், அது கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் சேர்த்து ஊற வைக்கணும். நைஸ் அவல்னால் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஊறிடும். ஆனால் அவல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது செய்ய ஆரம்பிங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ். இதோ இந்த மாதிரி கொழுக்கட்டையாகவும் பிடிக்கலாம், இந்த மாதிரி லடாவும் பிடிக்கலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.